रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। துளசிதாசனுடைய பிருந்தாவன யாத்திரைய பக்தமால்ல நாபாதாஸ் எப்படி சொல்லியிருக்கிறார், அதுக்கப்புறம் பிரியாதாஸ் எப்படி சொல்லியிருக்கிறார், பாகவத மகிபதி பக்த விஜயத்துல எப்படி சொல்லியிருக்கிறார் முதலிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்து பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதையில பிரேமிகனுடைய திருஷ்டியில துளசிதாசனுடைய பிருந்தாவன யாத்திரை என்கிறது எப்படி அமைகிறது என்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். வைஷ்ணவ சம்ஹிதையில உள்ள இந்த பிருந்தாவன யாத்திரை அத அடியனுடைய பார்வையில அத சிம்பாலிக்காவும் எடுத்துக்கிறேன். அதுக்கு என்று ஒரு இண்டிகேட்டிவ் மீனிங் இருக்கு. அதாவது அதுக்குன்னு ஒரு துவனி இருக்கு, அதுக்குன்னு ஒரு டோன் இருக்கு. அந்த கதையினுடைய எசன்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா, அடியனுக்கு படுறத சொல்றேன். கோஸ்வாமி துளசிதாஸ் மகாராஜ் அவர்களுக்கு கண்ணபிரான் இடத்துல ஒரு தனி ஆகர்ஷணம் உண்டு. இவ்வளவு நிஷ்டையான ராமபக்தராக இருந்த பொழுதிலும் கூட கண்ணபிரானிடத்துல உள்ள ஆகர்ஷணத்தினால ஸ்ரீ ராமச்சரித்த மானசம் என்கின்ற தன்னுடைய கிரந்தத்துல பற்பல இடங்கள்ல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினிடத்திலேயே கிருஷ்ணாம்சங்களை காட்டுறார். இத துளசி ராமாயணத்துல பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். பொதுவாக துளசி ராமாயணத்துல பார்த்தேன்னா நிறைய பாகவத ஸ்லோகங்கள், கீதா ஸ்லோகங்கள், இதோடைய ஹிந்தி அனுவாதம் கிடைக்கும் துளசி ராமாயணத்துல. அதே போலவே கிருஷ்ணலீலையினுடைய ரிஃப்ளக்ஷன்ஸ் பல இடங்கள்ல ராமச்சரித்திலேயே கிடைக்கும்படியா தயார் பண்ணியிருக்கிறார். நல்ல வேளையா ராமகதையினுடைய உரு கொலைச்சுடல, கம்ப்ளீட்டா மாத்தி போடல. அது மாதிரி மாத்தி போட்டவாலும் உண்டு, அதெல்லாம் பிரசித்தமாகல. புசுண்டி ராமாயணம் என்று ஒன்று உண்டு, ஒரு 2 நூற்றாண்டு முன்னாடி எழுதினது சம்ஸ்கிருதத்துல. அது பார்த்தேன்னா அப்படியே ராமகதையே கம்ப்ளீட்டா கிருஷ்ணலீலையா மாத்தி விடுறாதுல. சம்ஸ்கிருத கிரந்தம் யாரு எழுதினா அப்படின்லாம் தெரியல. அதுக்கு ஒரு ஆதி ராமாயணம் பேர் வச்சு வால்மீகி முனிவருக்கு முன்னாடி வந்தது அப்படின்லாம் ஒரு கல்பனை. பொதுவாக பாகவதம் மாதிரியே ஒரு ராமாயணத்தை அமைக்கணும் அப்படிங்கிற அட்டம்ப்ட் முதல்ல அத்தியாத்ம ராமாயணத்துல தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பிச்சது. அத்தியாத்ம ராமாயணத்துல பாகவதம் மாதிரியா ஸ்துதிகள், பாகவதத்தில் உள்ள வேதாந்த விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அது அப்படி ஒரு ராமகதை அப்படின்னு ஒண்ணு உருவாக்கினார். இருந்தாலும் கூட அத்தியாத்ம ராமாயணத்துல பாகவதத்துல சொல்லப்படுகின்ற கிருஷ்ண ராசிக்கியம் முதலிய விஷயங்கள் அத்தியாத்ம ராமாயணத்துல வரல. அதில் உள்ள வேதாந்த விஷயங்கள் மட்டும் அத்தியாத்ம ராமாயணத்துல இன்கார்பரேட் பண்ணிட்டா. இன்கார்பரேட் பண்ணது அத்தியாத்ம ராமாயணம் தான் நமக்கு தெரியும் நன்னாவே. என்ன சில பேரோட விசாரத்துல அத்தியாத்ம ராமாயணத்திலேருந்து பாகவத்தை இன்கார்பரேட் பண்ணிட்டா, அத்தியாத்ம ராமாயணத்தை பார்த்து பாகவதம் வந்தது அப்படின்லாம் சொல்றா. அது தப்பு. அவா சொல்ற காரணம் என்னென்ன, அத்தியாத்ம ராமாயணங்கிறது பிரம்மாண்ட புராணத்தினுடைய ஒரு பாகம். அது பாகவத்துக்கு முன்னாடியே வந்துடுத்து. பாகவதம் பிரம்மாண்ட புராணத்தை பத்தி பேசுறதே.
அதனால பாகவத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்தோம். அதுல உள்ள விஷயங்களை தான் இங்க பாகவதத்துல அதே பாணியில இங்க தயார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சில பேர் சொல்றா. ரெண்டு விஷயம் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ஒரு அனாவசியமான ரிசர்ச் இருந்தாலும் சொல்றேன், சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கேன், வந்துடுத்ததுனால சொல்றேன். ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரம்மாண்ட புராணத்துல அத்தியாத்ம ராமாயணம் இருக்குங்கிறாளே, பிரம்மாண்ட புராணத்தினுடைய பல எடிஷன்ஸ் பார்த்தோம்னா எந்த ஒரு எடிஷன்லையும் அத்தியாத்ம ராமாயணம் ஒரு பாகமா வரல. சும்மா சொல்றதுதான். பிரம்மாண்ட புராணத்துல அத்தியாத்ம ராமாயணம் வருது, பிரம்மாண்ட புராணம் இத்தனை அத்தியாயத்திலே இத்தனை அத்தியாயம் வரைக்கும் வருதுன்னு வேற சொல்லுவா. எவனாவது ஃபியூச்சர்ல அத்தியாத்ம ராமாயணத்தையும் சேர்த்து பிரம்மாண்ட புராணத்தை பிரிண்ட் பண்ணாலும் பண்ணிடுவான். அதையும் யாரும் தட்டி கேட்கற வர மாட்டான். இது வரைக்கும் அது மாதிரி நடக்கல. சொல்லிட்டு இருக்கா, பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு அத்தியாத்ம ராமாயணம், இது பிரம்மாண்டே, பிரம்மாண்டத்துல தான் இருக்கு, பிரம்மாண்ட புராணத்துல இருக்காங்கிறது. இந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, அதுல பூலோகத்துல இருக்கு அத்தியாத்ம ராமாயணம். இன்னொரு விஷயம், பாகவத்தில் உள்ள வேதாந்தம் இன்சைட்ஃபுல்லா இருக்கும். அத்தியாத்ம ராமாயணத்துல உள்ள வேதாந்தம் அப்படிங்கிறது டாக்மேட்டிக்கா ஜஸ்ட் காப்பிங்கிறது நல்லா தெரியும். எதுல இருந்து எது காப்பி எது ஒரிஜினல் அப்படிங்கிறது இங்க என்ன தெரியும் ரெண்டு கிரந்தங்கள்ல. அதுக்கு நான் இனிமே விஸ்தாரமா போருங்க, இதை நான் எடுத்து பேசுறதுக்கும் வரல. இங்க பொதுவா சொல்றேன், அத்தியாத்ம ராமாயணத்துல பாகவத்தில் உள்ள வேதாந்த வாக்கியங்கள் வேதாந்த விஷயங்கள் அதை எடுத்து கலந்து ஒரு ராமகதையை தயார் பண்ணலாம் அப்படின்னு வந்ததுதான் அத்தியாத்ம ராமாயணம். பாகவத்துக்கு ரொம்ப பிற்காலத்துல வந்தது அத்தியாத்ம ராமாயணம். அத்தியாத்ம ராமாயணம் வந்த சுவட்டோட வந்தது சில ராமாயணங்கள். அதுல அத்தியாத்ம ராமாயணத்தோட இன்ஃபுளுயன்ஸ் தெரியும். அத்தியாத்ம ராமாயணத்துக்கும் ரொம்ப பிற்காலத்துல சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வந்தது ராம்சரிதமானஸ், துளசி ராமாயணம் என்கிறது. துளசி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பாகவத்துல உள்ள வேதாந்தத்தை மட்டும் இன்கார்பரேட் பண்ணாம, பாகவதத்துல உள்ள குரு மகிமை, சத்சங்க மகிமை, நாம மகிமை இத்தியாதிகள் மட்டும் இன்கார்பரேட் பண்ணாம, கண்ணபிரான் இடத்துல உள்ள அந்த ராசிக்கம், ராமருக்குன்னே ஒரு ராசிக்கம் உண்டு, அது வேற. இப்ப அது போலதான் வால்மீகி பகவான் காட்டுற ராசிக்கம் ராமருக்கே உண்டு, அது வேற. இருந்தாலும் கண்ணபிரானிடத்துல உள்ள அந்த ராசிக்கம் ராமரிடத்துல சிறு சில இடங்கள்ல சொல்லப்படணும் அப்படின்னு துளசிதாஸ் எடுத்திருக்கார். இது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன். ராமருடைய பாலலீலைகள் அப்படின்னு துளசிதாஸ் சொல்றார். யசோதம்மா இந்த நிலையில இருந்தாலோ கண்ணனுடைய வாத்சல்யத்துல அதே நிலையை கௌசல்யக்கு வர்ணிக்கிறார். இதெல்லாம் கிருஷ்ணலீலையினுடைய இன்ஃபுளுயன்ஸ் துளசிதாஸ்ட. அதாவது ராமரிடத்துல கண்ணனை பார்க்கிறார். அதே மாதிரி வாட்டிகா பிரசங், வாட்டிகா பிரசங் ஒன்றும் புது கதை இல்லை, ஜெயதேவனே சொன்னதுதான் அது. பிரசன்ன ராகவம் என்கின்ற நாடகத்துல அங்கேன்னு எடுத்ததுதான் அது. ஆனா அது பிரசன்ன ராகவத்துல வரும்பொழுது அங்க உள்ள வாட்டிகா பிரசங்கம் இருக்கே, அது ராமரோட தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு நந்தவனத்துல சீதையும் ராமரும் பார்த்துண்டா அப்படிங்கிற விஷயத்த ஜெயதேவனே சொல்றார் பிரசன்ன ராகவத்துல. அங்க வால்மீகியோட ராமனே இருப்பாருங்க, அது மாதிரியா இருக்கும் அது அந்த வாட்டிகா பிரசங்கம். இங்க ராமச்சரிதமானஸ்ல உள்ள வாட்டிகா பிரசங்கம் என்கிறது ஒரு கிருஷ்ணலீல மாதிரி இருக்கும். அந்த ஒரு சாயலை பார்க்க முடியும் இங்க. அதாவது பாகவத புரோக்தமான கிருஷ்ணலீல மாதிரி இருக்கும். அது மாதிரி பற்பல இடங்கள் உண்டு துளசி ராமாயணத்துல. சின்ன சின்ன இடங்கள் எடுத்து காட்டணும்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, புஷ்ப விமானத்திலேயே நிற்கிறார், அத்தனை அயோத்தியா ஜனங்களை பார்க்கிறார். பார்த்த உடனேயே இவருக்கு ஒரு எல்லா ஜனங்களும் ராமர் கிட்டக்க வரணும், ராமரை சேவிக்கணும்னு ஆசைப்படுறார். அந்த ஆசையை புரிஞ்சின்ற ராமர் அங்க எத்தனை ஜனங்கள் இருக்காளோ அத்தனை ரூபத்தை தரிச்சு எல்லாரையும் ஆலிங்கனம் பண்ணிட்டார் என்றெல்லாம். இது ஒரு பாகவத கிருஷ்ணலீல மாதிரி. இது மாதிரி பற்பல விஷயங்கள் துளசி ராமாயணத்துல வரத பார்க்கும் பொழுது கிருஷ்ண ராசிக்கியத்தை ராமரிடத்துல கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை துளசிதாஸ்க்கு இருக்கு. அந்த விஷயத்த இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன்.
இது ஒரு லிஸ்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 பேர் அத்தியாத்ம ராமாயணக்காரர், அதுக்கு அடுத்தது ஆனந்த ராமாயணக்காரர், அடுத்தது துளசிதாஸ், அடுத்தது புசுண்டி ராமாயணம். இவெல்லாம் ராமரை கண்ணனா பார்த்தவா, அதாவது ராமரிடத்துல கிருஷ்ணனை பார்த்தவா அப்படிங்கிற ஒரு கோஷ்டி இவெல்லாம். இது பார்க்க முடியும். நம்ம இதை சொல்லும் பொழுது வேற ஒண்ணு நினைவு வருது. அது என்ன அப்படின்னா, ராமாயணத்துல ரொம்ப ஈடுபாடு ராமரசத்துல மூழ்கி அந்த ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல, அதாவது அந்த அந்த ராமச்சந்திர பிரபுவை கண்ணன் இடத்துல பாக்குறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. துளசிதாஸ் அந்த பாணியில போனா, இந்த பாணியில போனவரும் ஒருத்தர் இருக்கார். அதுதான் அழகு. ஸ்வயம் கண்ணபிரானுடைய பக்தனாக இருந்து, கிருஷ்ண ரசிகனாக இருந்து, ராமாயணத்துல உள்ள தீவிரமான ஈடுபாட்டுனால ஸ்ரீமத் ராமாயணம் மாதிரியா ஒரு கிரந்தம், ராமாயணத்தில் உள்ள சில அம்சங்கள் உடைய ஒரு கிரந்தம் கண்ணபிரானுக்கு அமையணுமே என்று நினைச்சிண்டு அப்படி ஒரு கிரந்தத்தை அருளி செய்த ஒரு மகான் உண்டு. அது என்ன என்று பார்த்தால், ராமச்சரித்தமானஸ் சொல்லும்போது இதையும் சொல்லணும்னு தோணித்தன. பிருந்தாவன மகாத்மியம். பிருந்தாவன மகாத்மியம்ங்கிற கிரந்தம் வரத்துக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல இதுவும் ஒரு காரணம். எது அப்படின்னா, கண்ணபிரான் இடத்துல சில ராம விஷயமான அம்சங்களை பார்க்கறது, கொண்டு வர்றது என்கிறது ஒரு காரணம். அதாவது முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கிருஷ்ண லீலையோ கண்ணனையோ உருகுல சுடல, கிருஷ்ணனையே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி புது கிருஷ்ணனை உண்டாக்கல இங்க. அது மாதிரி இல்ல. அது பாகவத்தில் உள்ள கிருஷ்ணன் தான், வால்மீகியோட ராமர் தான். துளசி ராமாயணத்தில் இருக்கிறதே வால்மீகியோட ராமர் தான் பிரிடாமினா. இருந்தாலும் அதுல கிருஷ்ணாம்சங்களை துளசிதாஸ் சேர்த்திருக்கார், பார்த்திருக்கார் என்று அமைகிறது. துளசிதாசே உருகுலைக்கல. பெரும்பாலும் பார்த்தேன்னா அயோத்தியா காண்டம் எல்லாத்துலயுமே நிறைய பித்ருபக்தி மாத்திருபக்தி அப்படிதான் இருக்கு. துளசி ராமாயணமே அப்படிதான் இருக்கு. அது மாதிரி இருந்தாலும் கூட, ஆனால் பாகவதத்தில் உள்ள கிருஷ்ணலீலைகளுடைய அம்சங்கள் எப்படி ராமச்சரித்தமானஸ்ல கலந்திருக்கோ, ராமச்சரித்தமானஸ் பண்றதுக்கு அருளி செய்யறதுக்கு அது ஒரு காரணமோ, ஒரு துளசிதாஸ் எப்படி ஒரு ராமபக்தனான கிருஷ்ண பக்தனா இருக்கிறாரோ, அது மாதிரி இது கிருஷ்ண பக்தனான ராமபக்தன். ஒரு மகானை பத்தி சொல்லும் பொழுது இன்னொரு மகான். இதுல பார்த்தேன்னா, பிருந்தாவன மகாத்மியம் என்கிற இந்த கிரந்தம் முதல் விஷயம், பொதுவாக நிறைய இதிகாச புராணங்கள்லாம் இருக்கு. மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம் இருந்தாலும் அதுல ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் பகவத்குணம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது என்கின்ற ஒரு குறையினால பாகவதம் என்கின்ற கிரந்தம் வந்தது. தொட்ட இடம்லாம் பார்க்கிற அத்தியாயங்கள்லாம் பகவத் விஷயமா இருக்கணும், பகவத்குணமா இருக்கணும் என்பதற்காக. பகவத்குணம் பாரதத்தில் இல்லையான்னு கேட்கக்கூடாது. பாரதத்துல இல்லாத பகவத்குணம் வேற எங்க இருக்க போறது? இருந்தாலும் பகவத்குணம் மட்டுமே உள்ள கிரந்தம்னு சொல்ல முடியாது பாரதத்தை. அது மாதிரி ஒரு கிரந்தம் இருந்த தேவலையே, இருந்தால் சாதுக்கள் பாகவதாளுக்கு போக்கியமா இருக்குமே. ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா, அதுக்காக அமைஞ்ச கிரந்தம் பாகவதம். அப்படியே அமைஞ்சிருந்தாலும் மகோன்னதமான கிரந்தம் என்கிறதுல இருந்தாலும் கூட, அந்த கிரந்தமும் கூட, அது பாகவதமா இருக்கட்டும், ஸ்ரீ விஷ்ணு புராணமா இருக்கட்டும், இதெல்லாம் சர்வத்திர இது ஸ்ரீமன் நாராயணனுடைய மகாத்மியத்தை சொல்லக்கூடியது. அந்த நாராயணனுடைய அவதாரங்கள்ல பிரதானமான அவதாரமா கண்ணபிரான வைக்கிறது. அப்படிதான் அமைஞ்சிருக்கு பாகவதம், விஷ்ணு புராணம் இவைகள்லாம். கண்ணபிரானுக்கு அப்படின்னு நிறைய அத்தியாயங்கள் பேசப்பட்டிருக்கு. 90 அத்தியாயம். பாகவத்தில் உள்ள 300 அத்தியாயங்கள்ல 90 அத்தியாயம் கண்ணபிரான பத்தி என்ற ஒரு அற்புதமா இது அமைஞ்சிருக்கு. இதுல ஒன்றும் குறையில்லை. நாராயண குணானுபவம்
நாராயணனுடைய அவதாரங்கள்ல பிரதான அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் என்கின்ற முறையில் அமைஞ்ச கிரந்தம். நாராயண பரத்துவம் ஆரம்பமே நாராயண பரா வேதாக தேவாக நாராயணாங்கஜாக அப்படின்னு தான் ஆரம்பம். அது மாதிரியா அமைஞ்ச கிரந்தம். நாராயணனுடைய பல்வேறு அவதாரங்கள் அது மாதிரியா அமைஞ்சிருக்கு. ஆனா சைத்தன்ய தேவர் வந்த பிறகு, வல்லபாச்சாரியால் வந்த பிறகு, இன்றைய தினம் கிருஷ்ண பக்தி சாகை என்கிறது வைஷ்ணவத்துல எவ்வளவு விஸ்தாரமா போயிடுத்து அப்படின்னா, கண்ணபிரானையே சென்ட்ரிக்கா வச்சு ஒரு புராணம் ஏற்படணும் என்ற அளவுக்கு ஒரு தேவை இருக்கு. அப்பதான் என்ன தேவை, இதுல என்ன, கிருஷ்ண பக்தாளுக்கு போக்கியமா இருக்கும். எங்க திருப்பினாலும் கண்ணனை பத்தி இருக்கணும். பெருமாள் இருக்கவே இருக்கார். பெருமாளை பத்தி சொல்ற கிரந்தத்திலையும் எந்த குறையும் கிடையாது. பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கவே இருக்கார். இருந்தாலும் தனவு தீர எந்த பக்கத்தை எடுத்தாலும் அது கண்ணனை பத்தி சொல்ற மாதிரியான கிரந்தமா இருந்ததுன்னா கிருஷ்ண பக்தாளுக்கு பிரத்யேகமா உனக்கையா இருக்கும். இது ராமருக்கு அப்படிங்கும் பொழுது முதல்ல செட்டான கிரந்தமே அப்படி ஆயிடுது. முதல் கிரந்தமே அது மாதிரிதான். வால்மீகி ராமாயணத்தை எடுத்துட்டேன்னா பாலகாண்டத்திலேயாவது நீங்க சில உபகதைகள்லாம் பார்க்க முடியும். உத்தர ராமாயணத்துல கேட்கவே வேண்டாம். ஆனால் நீங்க அயோத்தியா காண்டத்திலேருந்து யுத்த காண்டம் வரைக்கும் பார்த்தேன்னா அண்ணண்டை திரும்ப முடியாது. எந்த சர்க்கத்தை எடுத்துட்டாலும் அது ராமகதை, ராம விஷயம், ராம குணானுபவம். எடுத்த உடனே பாயிண்ட் ஹிட் பண்ணிட்டார். கோன்வஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். அங்க இங்க எங்கன்னு அலையவே இல்லை. அதை சொல்றேளா, இதை சொல்றேளா. செவன மகர்ஷி கதை சொல்றேளா அப்படின்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த கிரந்தம் எதுக்காக வந்தது அப்படிங்கிறதுல அட்டர் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். வால்மீகி கேட்கிற கேள்வியும் நாரத சொல்ற பதிலும் இக்ஷாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனேஸ்ருதா அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்புறம் அயோத்தியா காண்டம் முழுக்க ராமகுணங்கள். ஒரு இவ்வளோ பெரிய கிரந்தத்துல சும்மா ஒரு 3-4 உபகதைகள் தான் வரும். அந்த 3-4 உபகதைகளுக்குமே பர்பஸ் உண்டு என்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால இது ஒரு ராமபக்தனுக்கு உனக்கையான கிரந்தம். இதை அவன் பாராயணம் பண்ணி அவன் நிறைஞ்சிடுவான். என் சுவாமியை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கார் மகர்ஷி வால்மீகி அப்படின்னு நிறைஞ்சிடுவான். அந்த அளவுக்கு கொண்டு கொட்டிட்டார். அவ்வளவு தூரம் அவர் திருட நிஷ்டையா ராமரையே போக்கஸ் பண்ணி, அதுவும் ராமரையே போக்கஸ் பண்றது எந்த அளவுக்கு அப்படின்னா, பெருசா வேற விஷயங்கள் கூட வராது, உபகதைகள் வராது இருக்கலாம். வேற விஷயங்கள் திடீர்னு ஒரு 4 அத்தியாயம், 4 சர்க்கம், 10 சர்க்கம் பிரகிருதி தத்துவத்தை சொல்றேன் அப்படின்னு ஒரு 24 தத்துவங்களோ, அல்லது ஜீவாத்மா பரமாத்மா மாய லோகம் மிச்சையா இல்லையா, ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னா இல்லையா, இது மாதிரியான விஷயங்களோ இதெல்லாம் கூட வால்மீகிக்கு 2ஆம் பட்சமா தான் பட்டிருக்கு. அவரோட போக்கஸ்க்கு ராமரை தவிர வேற எதுவும் தெரியலங்க. ராமகதை, ராமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரந்தம் அப்படி ஒரு வால்மீகி மகர்ஷியினுடைய ஒரு நிஷ்டையினால அமைஞ்சிருக்கு இந்த கிரந்தம் மாதிரி. அதை பார்க்கும் பொழுது அப்ப என்ன அப்படின்னு, கண்ணபிரானுக்கு இப்படி ஒரு கிரந்தம் தேவை. அந்த புராணமே அது கிருஷ்ணா சென்ட்ரிக்கா இருக்கணும், கண்ணபிரான மையமா வச்சிருக்கணும் என்கிற மாதிரி இந்த ஒரு அற்புதமான கிரந்தம் வெளியாச்சு. ஸ்ரீ பிருந்தாவன மகாத்மியம் என்கிறது. இதுலயும் ராமாயணம் மாதிரியே காண்டம் காண்டமா தான் வரும். ராமாயணத்துல எப்படி அயோத்தியா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் என்றெல்லாம் இருக்கோ அது மாதிரி இங்கேயும் கூட மதுரா காண்டம், துவாரகா காண்டம் முதலிய காண்டங்களாக இந்த அழகான ஒரு புராணம் அமைந்திருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, பொதுவா வால்மீகி மகர்ஷி ராம குணங்களை பிரத்யேகமா
கொண்டு வந்து கொட்டி வர்ணிக்கிறார் பார்த்தேடா ராமருடைய கல்யாண குணங்களை. அது மாதிரி கண்ணனுக்கு வர்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. கண்ணபிரானுக்கு அது மாதிரியான கல்யாண குணங்களை வர்ணிக்கணுங்கிற ஆசை. அது பார்த்தேன்னா அந்த வால்மீகியினுடைய செவி பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. இங்க ஸ்ரீ பிருந்தாவன மகாத்மியத்தை பாருங்க. பகவஸ்தஸ்ய கல்யாண குணாக சந்தி பராத்மனः பக்தான் ஆனந்தயத்யேஷः பகவான் அமிதைர் குணைஹி. அப்புறம் இந்த கல்யாண குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் தான் கண்ணனிடத்துல ராமாம்சங்களை பார்க்கறது அப்படிங்கிற விஷயம். சத்யசந்தः சதாச்சாரः பவித்ர குணச்சேஷ்டிதः அபார கருணா சிந்துஹு க்ஷமாவான் அபராதிஷு சதா சந்துஷ்ட ஏவ ச ருஜுஸ்வபாவः சாந்தஸ்ச தாந்தஸ்சாபி மகாதபாः ஸ்வதந்திரः குஷலः காந்தः பிரகல்பः பிரஸ்ரயான்விதः மிருதுஸ்வபாவோ பகவான் ஓஜஸ்வீ மகசம்விதः சுஷீலः சுவ்ரதश्चैव கம்பீரः சுஸ்திரோ மகான் ஆஸ்திகः வைதிகश्चैव கீர்த்திமான் மானவான் ததா சர்வசாமர்த்திய சயுக்தः சர்வசாஸ்திர விசாரதः திருடவ்ரதः கிருதஜ்ஞश्च சர்வேஷாம் உபகாரகிருத் சர்வலக்ஷண சயுக்தः சர்வபாஷா விசக்ஷணः பிரியம்வதः பூர்வபாஷி பாவதூகः சுபண்டிதः அன்ருசம்சோ வதான்யश्च தார்மிகः மான்யமானகிருத் ஸ்ரீமான் ஹ்ரீமான் வினீதश्च சரணாகதே பாலகः. இதெல்லாம் பார்த்தேன்னா இதில் பெரும்பாலான விஷயங்கள் வால்மீகி மகர்ஷி அயோத்தியா காண்டத்துல ராமருடைய கல்யாண குணங்கள்னு கொண்டு வந்து கொட்டுறாரு. சுந்தரகாண்டத்திலையும் கொட்டுறார். அதோட செயலில அமைஞ்சிருக்கு. நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையான்னு வால்மீகி வாக்கியம். அசஹ்யான் அபராதான்ச்ச கிருதான் பிருத்யைஹி புனః புனः கதாபி ந ஸ்மரதி ஏஷः க்ஷமயா பரிபூரிதः என்கிறது பிரேமிக பாகவதம். ததைவ ஆஸ்ரித வாத்சல்யாத் சர்வம் த்யக்த்வா ஆத்மனः சுகம் व्यसनेषु மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதः என்று வால்மீகி வாக்கியம். இங்க பிரேமிக வாக்கியம் எப்படி அமைகிறது அப்படின்னா ததைவ ஆஸ்ரித வாத்சல்யாத் சர்வம் த்யக்த்வா ஆத்மனः சுகம் தீனோ பவதி லோகே சஹ ஸ்வயம் பூத்வா ஸ்ரீயः பதிः. அங்க வால்மீகி வாக்கியம் சமுத்திரைவ காம்பீரியே தைரியேன ஹிமவானிவே. இங்க பிரேமிக வாக்கியம் சமுத்திரைவ காம்பீரியே ஸ்தைரியே ச ஹிமவானிவேக ஷீலே ச பிரணயே சைவம் ஔதார்யே சாத்மனா சமஹாய பிரக்யாத கீர்த்தி யுக்தோபி கர்வ அகங்கார வர்ஜிதः வைதிக சமயாச்சார யுக்தः. ராமரை பத்தி சொல்லும் பொழுது லௌகிகே சமயாச்சாரே கிருதகல்போ விசாரதா. இங்க வைதிக சமயாச்சார யுக்தः பாஷண்ட யுக்தः பாஷண்ட கண்டனः. கடைசியா அங்க ராமகுணங்களை வால்மீகி முடிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? லோகே லோகோத்தரைஹி குணைஹி. இங்க கிருஷ்ண குணங்கள் பூர்த்தியாகும் பொழுது ஏவம் அப்ராகிருதைஹி திவ்யைஹி குணைஹி லோகோத்தரைஹி சுபைஹி சோபதே தத்பரம் பிரம்ம சச்சிதானந்த விக்கிரகம் என்று வைபவ காண்டத்துல அமைஞ்ச ஸ்லோகங்கள். இதுல குணங்கள் தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கிருஷ்ணனுடைய ரூபத்தை வர்ணிக்கும் பொழுதும் கூட சுந்தரகாண்டத்துல ஹனுமான் எப்படி
ராமரூபத்தை வர்ணிக்கிறாரோ அதனுடைய சவி தெரியும். இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நாபியாம் ஸ்வரே ததா சத்வே த்ரிஷு கம்பீரதா ஸ்மிருதா. இது வால்மீகி வாக்கியம். கம்பீரஸ்திரிஷு நித்யசா பத்மநாபோ மகாசத்வஹா மத்த ஹம்சஸ்வனோ ஹரிஹி. வால்மீகியினுடைய வாக்கியம் மத்த ஹம்சஸ்வர ஸ்ரீமான் என்கிறது. நாசிகா புஜ நேத்ரேஷு ஹனௌ ஜானுனிச்சை இவஹி திருஷ்யதே தீர்கதா வியக்தம் கிருஷ்ணஸ்ய பரமாத்மனஹ. त्वक्केशाङ्गुळि दन्तेषु तथैव अङ्गुळि पर्वसु सूक्ष्मता दृश्यते व्यक्तम् கிருஷ்ணஸ்ய ஜெகதீபதேஹே. இதெல்லாம் வால்மீகியினுடைய பாணியாக அமையக்கூடிய ஸ்லோகங்களா இருக்கு. வால்மீகி வாசன உடையவர் அருளி செய்த கிரந்தம் அப்படிங்கிறது இங்க வியக்தமா தெரியும். இது மாதிரியான இடங்கள்ல இதுல ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் கிருஷ்ணலீலைகளா அமையிறது. முதல்ல எடுத்த உடனே காண்டத்தினுடைய பேரை பார்த்தா வேற ஏதோ சொல்றாரோ அப்படின்னு தோணும். ஆதி காண்டம், க்ஷேத்திர காண்டம் முதலிய காண்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது வேற ஏதோ சொல்றாரோ, வேற ஏதாவது வருமோ அப்படின்னு தோணும். ஆனா அப்படி இல்லை. இங்க ஆதி காண்டம் அப்படின்னு எடுத்துட்டாலே கண்ணபிரான் ஜெகத் சிருஷ்டி செய்யறான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதுல யார் யாரை எப்படி எப்படி நியமிச்சான் என்கின்ற விஷயம். அதுல திவ்ய கோலோக வர்ணனம், கோலோகத்திலேருந்து எப்படி ஜெகத்து உண்டாச்சு முதலிய விஷயங்கள். சிருஷ்டி காண்டம் அப்படின்னு எடுத்துட்டாலும் மேல ஒவ்வொரு அவதாரத்தையும் கண்ணபிரான் எப்படி எடுக்கிறான், கூர்மாவதாரமா கண்ணபிரான் எப்படி வருகிறான், மத்ஸ்யாவதாரமா எப்படி வருகிறான், வராகாவதாரமா எப்படி வருகிறான் என்கின்ற பிரகலாத சரித்திரம் முதலிய விஷயங்கள்லாம் வருது. க்ஷேத்திர காண்டம் அப்படின்னு எடுத்துட்டா பிருந்தாவனத்துல கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்தது. ஆக பிருந்தாவன சம்பந்தம் என்ன நடந்திருக்கும். துருவன் வந்து தபசு பண்ண இடம் பிருந்தாவனம், அம்பரீஷன் வந்து விரதம் இருந்த இடம் பிருந்தாவனம், சத்ருக்னன் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண இடம் மதுரா. இந்த கதைகள்லாம் வருது. அப்புறம் யமுனா மகாத்மியம், கோவர்தன மகாத்மியம், தீர்த்த மகாத்மியம், மூர்த்தி மகாத்மியம். இந்த 3 காண்டத்துக்கு அப்புறம் ஸ்ரீ கோவிந்த காண்டம். அதுல யதோத்தமா கிருஷ்ண லீலை, கோகுல லீலை, பிருந்தாவன லீலை இது ரெண்டும் வந்து கடைசியா பட்டாபிஷேகத்துல பூர்த்தியாருது. கோவிந்த பட்டாபிஷேகம், கோவிந்த பட்டாபிஷேகம் வரைக்கும் இந்த காண்டம். இது வந்து ஸ்ரீ கோவிந்த காண்டம் என்கின்ற காண்டம். அடுத்தது தேவி காண்டம். அது ரொம்ப முக்கியம். ராதாதேவியினுடைய சரித்திரம் அப்படின்னு இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கிறோம். தேவியினுடைய சரித்திரத்துல இந்த தேவியினுடைய சரித்திரமே ஆரம்பிக்கும் பொழுது முதல் அத்தியாயம் சுகியா பாவ வர்ணனம். அது கிரந்தகாரருக்கு மனசுல பட்டிருக்கு. ராதாதேவிய பரகியாவா வர்ணிக்கிறது அப்படிங்கிறதுல அவ்வளவு இஷ்டம் இல்லை. ரொம்ப பெரியவாழ்லாமே அப்படி வர்ணிச்சிருக்கா. அப்படி வர்ணிக்கிறதுல சில லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படிலாம் இருந்தாலும் கூட ராதாதேவிய வந்து பரகியா அப்படின்னு சொல்றதை விட ராதாதேவிய சுகியா அப்படின்னு கொண்டு வந்து சுகியாங்கிறதுல ஒரு பிரியா அப்படிங்கிற ஸ்தானம் மட்டும் கொடுக்காம ராமச்சந்திர பிரபுவுக்கு எப்படி சீதம்மாவோ அது மாதிரியா ஒரு ஸ்தானம், அதாவது பத்னி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை தேவி காண்டத்திலையும் எஸ்டாப்ளிஷ் பண்றார். ராதிகா விலாச சம்புவிலையும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றார். ராதிகா சதகத்திலையும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றார். ராதாதேவி பரகியை தான் ராதாதேவிய ராயணன் என்கின்ற ஒரு ஒரு இடையனுக்கு உத்வாகம் பண்ணி கொடுத்தார் என்றெல்லாம் கதைகள்லாம் சொல்லுவார். அது மாதிரியான கதை பிரதையா இருந்துருக்கு. பெரியவா எல்லாமே சொல்லியிருக்கா. இந்த கதையை நிராகரிக்கல ராதிகா விலாச சம்புல. இத ரொம்ப ரசமா அழகா ஹாஸ்யமா கொண்டு போயிட்டார்.
ராயனுக்கு ராதையை நிச்சயிச்சிருக்கும் பொழுது திடீர்னு பிரம்மா வந்து எல்லா கண்ணன் மேய்க்கக்கூடிய கன்றுகளையும் கொண்டு போயிட்டார். இடையர்கள்லாம் கண்ணனோட கூட விளையாடக்கூடிய இடையர்கள் பிருந்தாவனத்துல அவளையும் அழைச்சின்னு போயிட்டார். அழைச்சின்னு போகும்போது கண்ணபிரான் எல்லா இடையர்களாகவும் தானே ஆகி தானே எல்லா கன்றுகளாகவும் ஆயிட்டான். லீல. அப்போ பிரம்மதேவன் ராயணனை கொண்டு போயிருக்கிறார். கண்ணன் ராயணன் ஆயிட்டான். ஆகி கோகுலத்துக்கு திரும்பி வந்தான். அப்படி இருக்கும் பொழுது ராதாதேவிய ராயணனுக்கு விவாகம் பண்ணணும் நிச்சயம் பண்ணி இவாள்லாம் ராயணனுக்கு கொடுக்கறா. ராயணன் நினைச்சுட்டு கொடுக்கறா. ஆனா இருந்தது நாராயணன். நாராயணன் விவாகம் பண்ணிவிட்டான். ராயணன் ஒரு வருஷம் கழிச்சு பிரம்மா கொண்டு வந்து ஒப்படைச்ச உடனே திரும்பி வரான். திரும்பி வர சமயத்துல அவனுக்கு எதுவும் தெரியல, இங்க நடந்தது எதுவுமே தெரியல. தற்பூர்ணம் முழிக்கிறான். முழிக்கும் பொழுது இங்க இருக்கிற ராயணன் நாராயணனா காட்சி அளிச்சான், அதாவது கண்ணனா காட்சி அளிச்சான் அப்படின்னு இது ஒரு ரசமான கதை. இதை சொல்லி ராதாதேவிய எப்பொழுதுமே கண்ணபிரானுக்கு அவதாரத்திலையும் சரி மூலத்துல கோலோகத்திலையும் சரி கண்ணபிரானுடைய சொகியை தான் ராதை என்று ஸ்ரீ அண்ணா ஸ்தாபிக்கிறது ஒரு அழகான விஷயம். ராதா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தேவி காண்டமே எப்படி கோவிந்த காண்டம் வந்து கோவிந்த பட்டாபிஷேகத்தோட முடிகிறதோ அது மாதிரி தேவி காண்டம் வந்து ராதா கல்யாணத்தோட பூர்த்தியாகிறது. ஸ்ரீ பிருந்தாவனத்திலேயே போய் ராதா கல்யாணம் பண்ணி காட்டினான் ஸ்ரீ அண்ணா. அங்க இருக்கிற கோஸ்வாமிகள்லாம் கூட ஆச்சரியப்பட்டா. ராதாதேவிக்கு ஏது கல்யாணம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. அந்த சுவாமிகள் எல்லாருமே வரவழைச்சு ராதா கல்யாண பத்ததி அதை எப்படி பண்ணணும், அதை ஹரிவம்சரே எப்படி சொல்லியிருக்கிறார் என்கிறத காட்டி ராதா கல்யாணத்தை பண்ணி பண்ணா. ராதா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஸ்தானம் பிரேம மாதுரி குஞ்சம் என்கிறது. பிருந்தாவனத்துல பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடங்கள்லயுமே ராதாதேவி வியக்தமா இருக்க மாட்டா. பாங்கே பிஹாரி அப்படின்னா பிஹாரி பெருசா நிப்பார். பக்கத்துல ஒரு ஒரு மாலை தான் தெரியும். தேவி வந்து அவ்வியக்தமா தான் இருப்பா. அந்த தேவிக்கு வியக்தமான ஒரு சரித்திரம், அந்த தேவிக்கு வியக்தமா கண்ணபிரானுடைய ஒரு பத்னி ஸ்தானம், அந்த தேவியினுடைய பக்தி ஆண்டாள் மாதிரி. தேவியினுடைய ராதான்னா யாரு, ராதா ராதா அப்படின்னு பிரசித்தம். ஆனா ராதான்னா யாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த தேவியினுடைய ஒரு வியக்தமான வைபவத்தை அதை வியக்தமாக்கி காட்டினது இந்த தேவி காண்டம் என்கிறது. அது மாதிரி அமைஞ்சிருக்கு. இது மூணுமே ராதிகா சதகம், ராதிகா விலாச சம்பு, தேவி காண்டம் என்கிறது அப்படி அமைஞ்சிருக்கு. இதுக்கும் இது வந்து முதல்ல சொல்லப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கும் புராணங்கள்ல பிரமாணம் இருக்கு. ஸ்ரீ அண்ணாவே சொல்றா, கோலோகத்துல அனாதிகாலமா இருந்துட்டு இருக்கிற திவ்ய தம்பதிகள்னு சொல்லியாச்சுனாலே அப்புறம் அவளை எப்படி ஏது பரகியான்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டா. அது ஒரு பக்கம் இருக்க, கர்க்க சம்ஹிதையில ராதாதேவிய பத்னி ஸ்தானத்துலதான் கிரகிக்கிறார். கர்க்க சம்ஹிதை ராதாதேவி விஷயமான கிரந்தங்கள்ல ஒரு பிரதானமான கிரந்தம். கிருஷ்ணபக்தி சாக்கையில இருக்கிற பெரியவாள்லாம் ஏத்துண்ட கிரந்தம். அதுல வந்து பத்னி ஸ்தானத்துலதான் கிரகிக்கிறார். அது மாதிரியா இங்கேயும் தேவி காண்டத்துல ரொம்ப அழகா அது அமையிறது. இந்த விஷயம் அமையிறது எப்படி இங்க வியக்தமான சரித்திரம், தேவியினுடைய சரித்திரம் வந்து வியக்தமா வெளிக்காட்டப்படுகிறதோ அதே மாதிரி பிருந்தாவனத்துல பிரேமாதுரி குஞ்சத்துலதான் வியக்தமா தேவி நிற்கிறா என்கிறத பார்க்க முடியும். தேவி காண்டம் அதை பத்தி சொன்னேன். இதுல வந்து அடுத்தது மதுரா காண்டம் என்கிறது கண்ணபிரானுடைய மதுரா லீலைகளை சொல்லக்கூடிய காண்டம். துவாரகா காண்டம் என்கிறது துவாரகா லீலைகளை சொல்லக்கூடிய காண்டம்.
அதன் பிறகு பாகவத தர்மகாண்டம்ங்கிறது உபதேசம். ஒரு ஒரு பிரபந்தன், ஒரு பாகவதன் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், அவன் செய்ய வேண்டிய பூஜா விதியிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும். அதுக்கடுத்து வைபவ காண்டம் என்கிறது கிருஷ்ண குணானுபவம் என்று அமையிறது இந்த காண்டங்கள்லாம். இதுல ஓவராலா பார்த்தேன்னா, இதுல முழுசா பார்த்தேள் அப்படின்னா, ஸ்ரீ ராமபக்தியினுடைய அம்சங்கள், வால்மீகி எப்படி ராம குணானுபவங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற அம்சங்கள் அங்கங்க வால்மீகியினுடைய சவி தெரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கங்க வால்மீகியினுடைய சவி இருக்கிறத பார்க்க முடியும். ஸ்ரீ அண்ணா கிருஷ்ண பக்திக்கான மிகவும் முக்கியமான ஆச்சாரியன் என்று ஆஸ்திகர்களுக்குள்ள, பக்தாளுக்குள்ள பிரசித்தம். எப்படி வட இந்தியாவில் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோ, வல்லபாச்சாரியாலோ, ஹிதஹரி வம்சரோ, அது மாதிரி நம்முடைய தட்சிண தேசத்துல ஸ்ரீ அண்ணா என்றுதான் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, இப்போ சொன்னேனே, சைதன்ய தேவர், வல்லபர், ஹிதஹரி வம்சர் முதலிய பெரிய பெரிய கிருஷ்ண பக்தி ஆச்சாரியர்கள், அவர்களிடத்துல இல்லாத சில அம்சங்கள் கூட ஸ்ரீ அண்ணாவினிடத்துல உண்டு. அது மாதிரியான அம்சங்கள்ல ஒன்றுதான் ராமபக்தியினுடைய பிரகாசம். சைத்தன்ய சம்பிரதாயத்துல ஆரம்பத்துல ராமபக்தியினுடைய அம்சங்கள்லாம் இருந்திருக்கு என்று யூகிக்க முடியும். சைத்தன்ய தேவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தால் சில விஷயங்கள் அது மாதிரி தெரிகிறது. பரமராம பக்தருடைய திருக்குமாரர் சைதன்ய தேவர். மேலும் அவருக்கு ஹிருதயத்துல பிரேம சமாதின்னு சொல்லலாமா? அப்பேற்பட்ட இந்த ஒரு பிரேமாவேசம், பிரேமாவிஷ்கரணம் என்கிறது முதல்ல வந்தது கயா கஷேத்திரத்துல ஸ்ரீ ராம விஷயமான ஸ்தோத்திரங்களை சிரவணம் பண்ணிதான். திக்வா சுதுஸ்தேஜ சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மி தர்மிஷ்ட ஆரியவச்சசா யதகாத அரண்யம் மாயாமிருகம் தைதயப்சித மன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி விஷ்ணு பாதத்தை காட்டும் பொழுதுதான் அவருடைய ஹிருதயத்துல பிரேமோதயமாச்சு, பிரேமானுபவம் ஏற்பட்டது. அதே மாதிரியே முராரி என்கின்ற ராமபக்தனுக்காக சைத்தன்ய தேவர் ராமபாவத்திர காட்சி அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பரமராம பக்தன் ஒத்தன் சீதாபகரணம் என்கிற கட்டத்தை நினைச்சு அன்ன ஆகாரம் இல்லாத இருந்த பொழுது சைத்தன்ய தேவர் அவனை சமாதானப்படுத்தி மேலும் அவனை பிரசாதம் சாப்பிட வச்சார் என்கின்ற கதையை பார்க்க முடிகிறது. இதை தவிர இது மாதிரி சில அம்சங்கள் இன்னும் பல சொல்லிக்கொண்டு போக முடியும். இன்னொன்னு சொல்லணும்னா, ஸ்ரீ அண்ணாவுடைய உபன்யாசங்கள்ல கேட்டிருக்கோம். ராய் ராமானந்தரோட சைதன்ய தேவர் சம்பாஷணம் பண்ணும் பொழுது அவருடைய கூடமான பாவமா இருக்கக்கூடிய மதுர பாவத்துக்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து ஸ்லோகத்தை எடுக்கிறார். அந்த மதுர பாவம் மற்ற பாவங்களோட சிரேஷ்டம்னு சொல்றதுக்கு ராமாயண ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார் என்கிறது தெரிய வருகிறது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். இது மாதிரியான ராமபக்தி அம்சங்கள் சைத்தன்யரிடத்துல இருக்கிறதுனாலதான் அவரே இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கிறார் என்றும் புரிகிறது. மகாமந்திரத்தை பார்த்தேன்னா ஒரு வரி கிருஷ்ண விஷயமா இருக்கு, மற்றொரு வரி ராம விஷயமா இருக்கு. கலிசந்தாரண உபனிஷத்துங்கிற கிரந்தத்துல வரக்கூடியது இந்த மகாமந்திரம். மகாமந்திரத்தினுடைய விவக்ஷ ஒரு வரி கண்ணன், ஒரு வரி ராமங்கிறது தான்.
பிற்காலத்துல சைத்தன்ய சம்பிரதாயம், கௌடிய சம்பிரதாயம் எக்ஸ்க்ளூசிவா ஐகாந்தியமா கண்ணனுக்கே என்று எப்போ ஆச்சோ அப்பொழுது இந்த மகாமந்திரத்துல ஹரே ராம ஹரே ராமங்கிறதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் மாத்திண்டா. அது வேற விஷயம். இருந்தாலும் சைத்தன்யர் எப்படி ஆரம்பிச்சிருப்பார் அப்படிங்கிறது நன்னாவே புரியுறது. ராமன் கண்ணன் இவாதான் கலியுகத்துக்கு கதி என்கின்ற பாவத்துலதான் இதை ஆரம்பிச்சிருக்கார், இந்த மகாமந்திரத்தை எடுத்திருக்கார் என்கிறது தெளிவு. இதெல்லாம் சைத்தன்ய தேவரிடத்துல ராமபக்தி அம்சங்களாக இருக்கலாம். இதே மாதிரியே வல்லபாச்சாரியாளிடத்திலையும் ராமபக்தி அம்சங்கள் சிற்சில உண்டு. பாகவத வியாக்கியானத்துல நவமஸ்கந்த வியாக்கியானம், அதுல ராமகதை வருது. அந்த அந்த இடத்த வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது வல்லபாச்சாரியாளுடைய ராமபக்தி எப்படி இருந்திருக்கு என்கிறது நமக்கு புரியும். பஞ்சமஸ்கந்தத்துல ஹனுமான் ராமரை பத்தி ஸ்தோத்திரம் என்றார்னு வர இடத்துல வல்லபாச்சாரியாளுடைய வியாக்கியானத்தை பார்த்தால் புரியும். அதே வல்லப சம்பிரதாயத்துல சூரதாஸ் நூற்றுக்கணக்கான கீர்த்தனைகள் ராமரை பத்தி அருளி செய்திருக்கிறார். அந்த இடத்துலையும் வல்லப சம்பிரதாயத்துல ராமபக்தி எப்படி இருக்குங்கிறது புரியும். இதெல்லாம் ராமபக்தி விஷயமான சிற்சில அம்சங்கள் வல்லப சம்பிரதாயத்துல நம்மால பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவினிடத்திலேயோ பரம கிருஷ்ண ரசிகர், பாவுகர், பரம பாகவத ரசிகர், அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தி ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவினிடத்துல எந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு ராமபக்தி பிரகாசிக்கிறத பார்க்க முடியறது. அதுதான் ஒரு அற்புதமான விஷயம். அது ஏதோ ஒரு ஓரமா இருக்கு என்கிறது மட்டும் இல்லாம, அந்த ராமபக்தி அப்படிங்கிறது கூடமாக இருந்தாலும், ஆனால் அந்த ராமபக்தி எவ்வளவு ஆழமாக ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவினிடத்துல இருக்கு என்கிறத அவருடைய பிரவச்சனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும், அவருடைய கிரந்தங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று அமைகிறது. பிரவச்சனம் என்றால் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம் நாம் சிரவணம் பண்ணோம்னாலும் அது மகோன்னதமா இருக்கு. அதுல உள்ள ராம குணானுபவம் வல்லபாச்சாரியாலோ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோ இந்த அளவுக்கு விஸ்தாரமா ஒரு ராமாயண நவாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தது இல்லை. இவ்வளவு விஸ்தாரமா ராமாயண உன்யாசம் பண்ணியிருக்கான்னோ, அதுல இவ்வளவு ராம குணானுபவம் பண்ணியிருக்கான்னோ நம்ம பார்த்தது இல்லை. அது இப்பேற்பட்ட பராகாஷ்டையான ராமபக்தாள் வாசுதேவ பிரம்மம், ஸ்ரீமத் ராமாயணமாமா, பரமேகாந்தியான ராமாயணமாமா முதலியவர்களெல்லாம் இருக்கும்படியா அந்த பிரவச்சனம், ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடையது அமைஞ்சிருக்கு. அப்படின்னா ராமபக்தியில எவ்வளவு ஊறி இருக்கணும், ராமபக்தியில எவ்வளவு தோய்ந்து இருக்கணும் என்கிறது தெரிய வருது. அதே மாதிரி கிரந்தங்கள் எப்படி கண்ணபிரானுக்கு பிரத்யேகமா சுப்பிரபாதம், டோலோத்சவம் இத்தியாதிகள்லாம் இருக்கோ, அது மாதிரி ராமச்சந்திர பிரபுவுக்கு சுப்பிரபாதம், டோலோத்சவம், பிராத்தஸ்மரண ஸ்தோத்திரங்கள், கிருஷ்ணக்ஷேத்திரங்கள் எல்லாம் எப்படி மங்களாசாசனம் பண்ணியிருக்காளோ அது மாதிரி ராமக்ஷேத்திரங்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி இவ்வளவு தூரம் வல்லபாச்சாரியாலோ சைத்தன்ய தேவரோ பண்ணதா தெரியல. ஏதோ ராமர்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லைங்கல. கண்ணபிரானுடைய பூர்ணாவதாரமான கண்ணபிரானுடைய அம்சங்கள் உத்தரதானே ராமர், அவளை பொறுத்த வரைக்கும் அதுக்கான மரியாதை இருக்கும். ஆனா இவ்வளவு தூரம் ராமபக்தியில முழுகின ஒரு கிருஷ்ண பக்தம் அப்படிங்கிறத ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் இடத்துலதான் நம்மால பார்க்க முடிகிறது. ராமபக்திக்கான ஸ்தோத்திரங்கள் அப்படிங்கிறது பிரேமிக கிரந்தங்கள்ல கிருஷ்ண பக்தியை கம்பேர் பண்ணும் பொழுது குறைவாக இருக்கலாம். எதுல அப்படின்னா குவான்டிட்டியில தான், குவாலிட்டியில இல்லை. ஒரு முறை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவே சொல்லி கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, ராமபக்திக்காக எவ்வளவு கிரந்தங்கள் நான் பண்ணியிருக்கேனோ இது இவ்வளவு கம்மியா பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு எந்த ராமபக்தனும் குறப்பட்டுக்காத மாதிரிதான் இருக்கும். கிருஷ்ண விஷயமான சதகங்கள் நிறைய இருக்கலாம். கோவிந்த சதகம், ராதிகா சதகம், யுகட சதகம், மாதவ சதகம் என்றெல்லாம்.
ராமருக்காக ஒரே ஒரு சதகம் தான் இருக்கு, ராகவ சதகம்னு. ஆனால் ஒரு ஆச்சரியம், பிரேமிகதம் சம்பிரதாயத்தை சேர்ந்த எந்த ராமபக்தனுக்கும் இதனால எந்த குறையும் இல்லை. ஒரு கிருஷ்ண பக்தன் கோவிந்த சதகம், ராதிகா சதகம், யுகல சதகம், மாதவ சதகம் இது எல்லாத்தையும் பாடி எவ்வளவு திருப்தியை அடைவானோ, எவ்வளவு ஆனந்தத்தை அடைவானோ, அவ்வளவு ஆனந்தத்தை ஒரு ராமபக்தன் ராகவ சதகம் பாடுறது மூலமாவே அடைஞ்சிடுவான் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வைஷ்ணவ சமிதியினுடைய 4வது பாகம், 5வது பாகம், 6வது பாகம், 7வது பாகம் அத்தனையும் கிருஷ்ண பக்தாள் சரித்திரமா நிறைஞ்சிருக்கு. அதை பாராயணம் பண்றவா எந்த ஒரு ஆனந்தத்தை அடையிறாளோ அந்த ஒரு ஆனந்தத்தை வைஷ்ணவ சமிதியினுடைய 9வது பாகத்தை பாராயணம் பண்ற ஒரு ராமபக்தன் அடையறான். அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லக்கூடிய ராமபக்தாள் சரித்திரம். ஸ்தோத்திரமாலான்னு எடுத்துட்டாலோ பிருகஸ்தோத்திரமாலால கோவிந்த கதாமிருத்தம், பாரத கதாமிருத்தம் இதெல்லாம் பாராயணம் பண்றது மூலமா என்ன ஒரு ஆனந்தத்தை ஒரு கிருஷ்ண பக்தன் அடைகிறானோ அந்த ஒரு ஆனந்தத்தை ராமகதாமிருத்தம் மூலமாகவே. ராமகதாமிருத்தம் மொத்தம் 100 ஸ்லோகம் தான், கோவிந்த கதாமிருத்தம் அதுக்கு மேல, பாரத கதாமிருத்தம் அதுக்கு மேல. இருந்தாலும் குவான்டிட்டியில பெருசா இருக்கலாம், ஆனால் குவாலிட்டி அப்படின்னு வரும்பொழுது ஒரு ராமபக்தனுக்கு ராமகதாமிருத்தமே போதுமானதா இருக்கு. ராமகதாமிருத்தமே ஒரு கிருஷ்ண பக்தன் கோவிந்த கதாமிருத்தம், பாரத கதாமிருத்தம்னு என்னத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறானோ அந்த ஆனந்தத்தை இவன் ராமகதாமிருதத்திலேயே அனுபவிச்சிடறான். அதே மாதிரிதான் லகு ஸ்தோத்திரமாலாலையும் கிருஷ்ண விஷயமான ஸ்தோத்திரங்கள் அதிகம்தான் குவான்டிட்டியில. ஆனால் கிருஷ்ண விஷயமான ஸ்தோத்திரங்களால எந்த ஒரு ஆனந்தத்தை ஒரு கிருஷ்ண பக்தன் அடைகிறானோ, கிருஷ்ண சுப்பிரபாதம் பெருசு ராம சுப்பிரபாதத்தை விட, கிருஷ்ண டோலோத்சவம் ராமடோலோத்சவத்தோட பெருசு பிரேமிக கிரந்தங்கள்ல. இருந்தாலும் ஒரு ஒரு கிருஷ்ண டோலோத்சவம் பாடி கிருஷ்ண சுப்பிரபாதம் பாடி ஒரு கிருஷ்ண பக்தன் எந்த ஒரு ஆனந்தத்தை அடையறானோ அந்த ஒரு ஆனந்தத்தை ஒரு ராமபக்தன் அந்த ஒரு திருப்தியை அந்த ஒரு ஆனந்தத்தை ராம சுப்பிரபாதம் ராமடோலோத்சவம் பாடியே அடைஞ்சுடுறான் அப்படிங்கிற மாதிரி அனுபவம் இருக்கு. குறையா இல்லை, குவான்டிட்டி கம்மியா இருக்கேன்னு குறையா இல்லை, அனுபவம் இருக்கு. அதுல உள்ள அனுபவம் இதுலயும் இருக்கு. அப்போ அதுல என்ன ஆழத்துல ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா போயிருக்கிறாளோ அந்த ஆழத்துக்கு இதுலயும் போயிருக்கிறா. இது அபூர்வம், எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு ஆச்சாரியனிடத்தையும் இல்லாத அம்சம் என்று பணிவுடன் தெரிவிக்கிறேன். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்தாச்சு, சொன்னேனே, சைதன்ய தேவர், வல்லபாச்சாரியாள், ஹிதஹரி வம்சர், அவாக்கிட்டக்கெல்லாம் இல்லாத அம்சம். இது எப்படி இவ்வளவு பெரிய பாகவத ரசிகரா இருந்துட்டு, இவ்வளவு பெரிய கிருஷ்ண ரசிகனா இருந்துட்டு, அதே சமயத்துல வால்மீகி ராமாயணத்துல இவ்வளவு ஈடுபட்டு வால்மீகி ராமாயணத்துல உள்ள ராமரை பார்த்து அனுபவிக்க முடியறது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தோணலாம். இதுக்கு காரணம் நாம் ஒரு விஷயம் அனுமானிக்கலாம். என்ன அப்படின்னு, அது ராமரோ கண்ணனோ எல்லாம் வைஷ்ணவத்துல அடக்கம். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுக்கு ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல அப்பேற்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால, அப்படி ஒரு பிரேம பக்தி இருக்கிறதுனால அங்க இவ்வாறு கண்ணனிடத்துல காட்டக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு ஆழமான பக்தியை ராமரிடத்திலையும் காட்ட முடிகிறது என்று எடுத்துக்கொள்ள முடியும். இருந்தாலும் இந்த பதில் போறல. இந்த பதில் உண்மைதான், இந்த பதில் சத்தியம்தான். இந்த பதில தப்புன்னோ பொய்யினோ நான் சொல்லல, இந்த பதில் போறலன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா பொதுவா நானும் பார்த்திருக்கேன், ராமபக்தி சாக்கா கிருஷ்ண பக்தி சாக்காங்கிறது வட இந்தியாவில் எவ்வளவு தீவிரமா இருக்கோ அந்த அளவுக்கு தட்சிணத்துல கிடையாது. தட்சிணத்துல எல்லாம் வைஷ்ணவத்துல அடங்கிடும், அதாவது ஸ்ரீமன் நாராயணம் அப்படிங்கிறதுல அடங்கிடும் என்கிற மாதிரிதான் போறது. ராமபக்தாள் கிருஷ்ண பக்தாள்னு சொல்றவா எல்லாருமே வைஷ்ணவத்துல அடங்கி, அதாவது ஸ்ரீமன் நாராயண இடத்துல அடங்கிடுவா. அப்படிதான் தட்சிண சம்பிரதாயம். தட்சிணத்துல பார்த்தேன்னா இங்க பொதுவா மகாவிஷ்ணு இடத்துல ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல பக்தி என்றும், அந்த ஸ்ரீமன் நாராயண இடத்துல உள்ள பக்தியில அதுக்கு அங்கமா
ராமபக்தி கிருஷ்ண பக்தி எல்லாமே இருக்கும். அதுல ராமபக்தி கொஞ்சம் அதிகமா இருந்தா அவளை ராமபக்தன்னு சொல்ற வழக்கம், குலசேகர ஆழ்வார் மாதிரி. கிருஷ்ண பக்தி கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னு கிருஷ்ண பக்தன்னு சொல்ற வழக்கம். அப்படிங்கிற ஒரு பத்ததி தான் பெரும்பாலும் தட்சிணத்துல இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். பொதுவா நாராயண பக்தி அப்படின்னு வந்துட்டாலே நாராயணன் அங்கி, அந்த நாராயண பக்திக்கு ராமபக்தி கிருஷ்ண பக்தி இதெல்லாம் அங்கங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அது ஸ்ரீ அண்ணாவினிடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சைத்தன்ய தேவர் ஹிதஹரி வம்சர் மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான கிருஷ்ண பக்தி சாக்கைய பார்க்க முடியுது. அதே மாதிரி ராமானந்தர் துளசிதாஸ் முதலியவர்கள்ட்ட இருந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ராமபக்தி சாக்கைய பார்க்க முடியுது. இதை தவிர ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ட்ட இருந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான வைஷ்ணவம் நாராயண பக்தியே, ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல உள்ள பக்தியை பார்க்க முடிகிறது. இது மூணு தாரை. ஒரே நாராயண பக்தியினுடைய அங்கியா நாராயண பக்தியும் அம்சங்களா ராமகிருஷ்ண பக்திகளும் இருக்கலாங்கிறத ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ட்ட பார்க்கிறோம். கிருஷ்ண பக்தி சைத்தன்யாதிகள்கிட்ட இருக்கிறத பார்க்கிறோம், ராமபக்தி ராமானந்தாதிகள்கிட்ட இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா ஸ்ரீ அண்ணாவினிடத்துல இந்த தனித்தனியான இந்த மூணு தாரையும் தனித்தனியாவே மூணுமே ஒரே వ్యక్తిயின் இடத்துல கல்மினேட் ஆகிறத, ஒரே వ్యక్తిயின் இடத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது. அடியனுக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரே ஆச்சாரியன் அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆசேத்து ஹிமாச்சலத்துல இந்த பாரத தேசத்துல அது மாதிரியான ஒரே ஆச்சாரியன் ஸ்ரீ அண்ணாதான் என்கிறது நம்ம அனுபவித்து கொண்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல ஸ்ரீ ராமபக்திக்கான கிரந்தங்கள் அதுதான் இப்போ அனுபவிச்சுட்டு வரோம். இது ஸ்ரீ அண்ணாவுடைய விசேஷத்தை. ஸ்வயம் இவ்வளவு பாகவத ரசிகனாக இருந்த பொழுதிலும், இத்தனை பாகவத சப்தாகங்கள் நடத்தினவராக இருந்த பொழுதிலும், இத்தனை கிருஷ்ண ரசிகனா இருந்த பொழுதிலும் கூட அந்த அளவுக்கு ஆழ்ந்து அதுவும் வால்மீகி காட்டுற ராமச்சந்திர பிரபுவை அனுபவிக்கிறது, அந்த ராமாயணத்தை பிரவச்சனம் பண்றது, அந்த ராமாயணத்திலேருந்து அனுபவத்தை ராமாயண மாமா முதலிய மகான்களுக்கு கொடுக்கிறது, ராமாயண கிரந்தத்தை ஆதாரமாக கொண்டு இவ்வளவு ஸ்தோத்திரங்கள், இவ்வளவு கிரந்தங்கள், இவ்வளவு கீர்த்தனைகள் எல்லாத்தையும் நமக்குன்னு அமைச்சு கொடுத்தது என்கிறது. இதற்கு இப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஆவிஷ்காரத்துக்கு நம்மால என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் நாம் கிருதஜதையே தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் பாச்சாம கோச்சரம். ராகவ சதகத்திலேயோ கதாமிருதத்திலேயோ உள்ள விஷயங்கள்லாம் சுவானுபவம். அப்பேற்பட்ட பிரேமிகனுடைய அந்த சுவானுபவத்துல நம்ம எல்லாருமே பங்கு கொண்டு அதே கிரந்தங்களை அந்த குணானுபவத்தை நாமும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.